My dear students and parents, this is Daniel and welcome back to channel. ஆல் இண்டியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னபடி சொன்ன நேரத்தில் கரெக்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் எதுவும் சொல்லலை, ஆனால் சொன்னபடி டேட்டுக்கு இன்றைக்கி காலையில் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் இரண்டாம் சுற்றில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதாக இருந்தால் நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அவசியம் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், நான் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் எந்த விதமான அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் சார் நான் போட்டிருந்தேன், நான் இப்போ டீம்ட் யூனிவர்சிட்டிஸை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரீசர்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணுவாங்க. ஆஸ் ஆஃப் நவ் வரலை, வந்த உடனே நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்போ நீங்கள் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறத செய்து கொள்ளலாம். இப்போது செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் போகிறேன், நான் வந்து ஆல்ரெடி ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு கிடச்சிருக்கு, அல்லது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கு. ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை விட பெட்டரான ஒரு இன்ஸ்டியூஷன் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அல்லது ஆல் இண்டியா கோட்டாலேயே ஏதோ ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டியோ அல்லது ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜோ கிடச்சிருக்கு, அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், அதை விட பெட்டரான இன்ஸ்டியூஷன் வேணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் யாரெல்லாம் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது நான் ரீஅலாட்மெண்ட் போகிறேன்னு சொல்லி அப்கிரேடேஷனுக்கு எஸ் கொடுத்துருந்தீங்களோ, உங்களுடைய அட்மிஷன் ஸ்டெப்பில் அப்கிரேடேஷன் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும். ஸோ மறக்காமல் கொஞ்சம் டைம் எடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நான் ஆல் இண்டியா கோட்டாவில் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை, ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் நான் பண்ணவே இல்லை சார், தமிழ்நாடு மட்டும் தான் பண்ணியிருந்தேன், அல்லது வேறு கவுன்சிலிங்லாம் போட்டிருந்தேன், ஆல் இண்டியா கோட்டா நான் போடவே இல்லை, இப்போ நான் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் அலவுட் இன் ஆல் இண்டியா கோட்டா. நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்போவே டெமோ வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், ஐகார்ட்லையும் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது செய்து கொள்ளலாம். இப்போ ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் சார், நான் வந்து டீம்ட் யூனிவர்சிட்டிக்கும் பே பண்ணியிருக்கேன், அல்லது கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய நீட் ரோல் நம்பர் அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட், செக்யூரிட்டி பின் எல்லாம் கொடுத்து சைன்இன் கொடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஓடிபி அப்படிங்கிறது கேட்கும் இல்லைங்களா. ஓடிபி கேட்கும், ஒன்று உங்களுடைய இமெயில் ஐடிக்கோ அல்லது மொபைல் நம்பருக்கோ ஓடிபி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன். கைண்ட்லி கன்ஃபார்ம் பிஃபோர் ப்ரொசீடிங் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஒன்ஸ் எ கேண்டிடேட் ஆப்ட்ஸ் ஃபார் ரவுண்ட் 2 இட் கேனாட் பி ரிவர்ஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட், ஆல்ரெடி அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ் ரீடைனிங் தேர் ஃபர்ஸ்ட் சீட், எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட்டு கிடச்சிருச்சு, அந்த சீட்டே நான் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் அகைன் இப்போ ஆல்ரெடி ஒரு காலேஜில் சேர்ந்துட்டேன், நான் வந்து அந்த காலேஜில் அட்மிஷன்லாம் போட்டுட்டேன், செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறேன், ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு செகண்ட் ரவுண்டில் அப்படின்னா you don't have any claim over the first round seat. அதான் இங்கே போட்டிருக்கோம். But in case a new seat is allotted in round 2, then previously secured seat will automatically get cancelled and candidate will not have any claim on the previously secured seat அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு சீட்டு கிடச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்ச சீட்டு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு தெளிவாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்டில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த காலேஜை விட, செகண்ட் ரவுண்டில் கிடைச்ச காலேஜை விட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜே நல்லா இருக்குது சார், நான் அங்கேயே ஜாயின் பண்ணிக்கிறேன், தலைகளாலும் முடியாது, அந்த சீட்டு கேன்சல் ஆகிடும், வேற ஒரு கேண்டிடேட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் செகண்ட் ரவுண்டில் எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சா நீங்கள் சேருவீங்களோ, உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் போடுங்க. எல்லா காலேஜையும் போடணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு எங்கே கிடைச்சாலும் பரவாயில்ல நான் சேர்ந்துருவேன்னா நீங்கள் எல்லா காலேஜையும் போடலாம். இல்லை எனக்கு வந்து சில காலேஜஸ் மேலே விருப்பம் இல்லை, அந்த காலேஜில் ஃபெசிலிட்டி சரியில்லை நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த காலேஜஸை சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு கல்லூரி பிடிக்கலைன்னா அதையும் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த சீட் கிடச்சிருச்சுன்னா அங்கே தான் சேரணும், அல்லது அந்த கவுன்சிலிங்கை விட்டு வெளியே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டுக்கு திரும்பி போக முடியாது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், do you want to participate in the second round of counseling? இங்கே ஆப்ஷன் இருக்குது, கேண்டிடேட்டோட கன்சர்ன் எஸ் ஆர் நோ. இப்போ எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு சீட் கிடச்சிருச்சு, அந்த சீட்லேயே நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்லேயே கண்டினியூ பண்ண விரும்புகிறேன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் இதில் எதையுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுறலாம், பேசாமல் விட்டுறலாம். காலேஜ் எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ போய் கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரீஅலாட்மெண்ட் போகிறவங்க மட்டும்தான் இதெல்லாம் செய்யணும். ஓகேங்களா. இந்த இடத்துல நான் நோ கொடுக்கணுமா, நான் வந்து செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு நோன்னு கொடுக்கணுமா அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சரிங்களா. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா செகண்ட் ரவுண்டில், எஸ்ன்னா எஸ் கொடுங்க.
நோனா நோ கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி தெரியாமல் லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோ கொடுத்தாலும் ஓகே தான். ஆனால் இந்த ஸ்டெப்பே தேவையில்லை நோ அப்படின்னு கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் எஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து டியூ விஷ் டு சப்மிட் கேட்கும். ஓகே கொடுத்துருங்க, சப்மிட் ஆகிடும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பேஜ். இன்றைக்கி நம்ம 4ஆம் தேதியில் இருக்கிறோம். சரிங்களா? ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகலை. 5ஆம் தேதியிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகுது. 5th செப்டம்பர்லேருந்து தான் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டைமில் இங்கே சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் சாய்ஸஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சு அந்த ப்ராசஸ் வரும். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நம்ம வீடியோ போட்டிருக்கோம். செகண்ட் ரவுண்ட் ஓப்பன் ஆகும்போது அதையும் போடுறேன். இந்த இடத்துல ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், கூடிய சீக்கிரத்தில் வரும் நம்புகிறேன். அப்படி வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படி வந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா, நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் லைக் டீம்டு யூனிவர்சிட்டிஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் 2 லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கட்டலை இல்லையா? அதனால் இப்போ 2 லட்ச ரூபா அடிஷனலாக கட்ட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். ஸோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் டைப் பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் நான் போகலை, நானும் இதில் லாகின் பண்ணி எஸ்ஆர் நோ கொடுக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. நீங்கள் லாகினே பண்ண வேணாம். காலேஜ் எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ போய் கிளாஸ் அட்டன் பண்ணால் போதும். இல்லை சார் நான் வந்து செகண்ட் ரவுண்டில் பெட்டரான இன்ஸ்டியூஷன் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் லாகின் பண்ணி எஸ் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 11 o'clock 12 o'clock போல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 12 மணி எஸ். ஸோ 12 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்க்குரிய இல்லைனா சீட் மேட்ரிக்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகலை. சாய்ஸ் ஃபில்லிங் நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும். சீட் மேட்ரிக்ஸ் இப்போ வரைக்கும் வரல, கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். வந்தவொடனே அடுத்த வீடியோவில் நான் அதையும் கவர் செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் ஒரு பர்சன் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரியில் இந்த செகண்ட் ரவுண்டில் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் ஒரு பர்சன் தேங்க்யூ ஸோ மச்.